ஐபிஎல்ல ஸ்கவுட்டிங் அப்படின்னாலே மும்பை இந்தியன்ஸ் தான். இன்ஃபேக்ட் ஐபிஎல்ல ஸ்கவுட்டிங் அப்படின்ற ஒரு கல்ச்சரை கொண்டு வந்ததே மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம். என்னன்னா பும்ரா, ஹர்திக், இஷான் கிஷன் மாதிரியான பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இந்த வீடியோல மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் பண்ண ஒரு 3 அன்னோன் பிளேயர்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட்டிங் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா யுஸ்வேந்திர சகல். ஐபிஎல்ல 200 விக்கெட்டுக்கு மேலே எடுத்த ஒரு லெஜெண்டரி லெக் ஸ்பின்னர் தான் நம்மளோட யுஸ்வேந்திர சகல். பட் அவரை ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் தான் 2011 ஸ்கவுட் பண்ணி வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு ஆப்ஷன்ல வாங்கியிருந்தாங்க. பட் அவரு அந்த சீசன் ஐபிஎல் விளையாட பட் சாம்பியன்ஸ் லீக் 2011-2012 சீசன்ல மும்பை இந்தியன்ஸ்க்காக 6 கேம் விளையாடி இருந்தாரு. அண்ட் அந்த 6 கேம்ல 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரெண்டாவது பிளேயர் குல்தீப் யாதவ். ஜட்டு அண்ட் ஆஷோட காம்போ இந்தியன் கிரிக்கெட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லெகசியை கண்டினியூ பண்ண ஒரு டூவோ தான் புல்சா காம்போ. பட் அவங்க 2 பேரையுமே மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. குல்தீப் யாதவ் 2012ல மும்பை இந்தியன்ஸ் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ்க்காக குல்தீப் யாதவ் ஒரு கேம் கூட விளையாடல. மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல். இப்போ இந்தியன் மென்ஸ் T20 டீமோட வைஸ் கேப்டனா இருக்காரு. அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டனா இருக்கிற ஒரு பிளேயர் தான் அக்சர் பட்டேல். ஒரு பர்ஃபெக்டான ஜட்டுவோட ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கிற ஒரு பிளேயரை மும்பை இந்தியன்ஸ் 2013 10 லட்சம் ரூபாய் பேஸ் பிரைஸ்க்கு அவர் வாங்கினாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களே மும்பை இந்தியன்ஸ்க்காக ஒரு கேம் கூட விளையாடல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.